வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். Poco X2 மற்றும் Realme X2 இந்த இரண்டு மொபைல் போனுக்கும் என்னென்ன வித்தியாசம், என்னென்ன ஒற்றுமை, எது சிறந்த மொபைல் போன், எதுல பெஸ்டான கேமரா இருக்கு, எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். Poco X2 இப்போதான் லான்ச் பண்ணாங்க. இதோட விலை பார்த்தீங்கன்னா 6GB மற்றும் 64GB வேரியண்டோட விலை 15,999 ஆரம்பிக்குது. டாப் எண்ட் வேரியண்ட் 20,000 ஆனா Realme X2 உடைய ஆரம்ப விலை பார்த்தீங்கன்னா 16,999. ஆனா அது வந்து 4GB வேரியண்ட், இன்டர்னல் ஸ்டோரேஜ் 64GB. டாப் எண்ட் வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா அதே 20,000 தான். 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான் கிடைக்குது டாப் எண்ட் வேரியண்ட்டுக்கு. Poco X2 பார்த்தோம்னா 256GB வரை கொடுக்குறாங்க. விலையை வச்சு பார்த்தோம் அப்படின்னா Poco X2 கொஞ்சம் சீப்பான ஒரு பெட்டரான ஆப்ஷன் மாதிரி தெரியுது. அடுத்தபடியா டிசைனை பத்தி பார்ப்போம். நம்ம இரண்டு மொபைல் போனுமே கிளாஸ் பாடியில பண்ணப்பட்ட மொபைல். கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்திருக்காங்க. Poco X2 கொஞ்சம் பெரிய மொபைல் போனா இருக்கு. 6.67 இன்ச் டிஸ்ப்ளே, வெயிட்டும் பாத்தீங்கன்னா 208 கிராம். பல்கியாவும் இருக்கு, பெருசாவும் இருக்கு. ஆனா Realme X2 6.4 இன்ச் மொபைல் போன், காம்பாக்டா இருக்கு. வெயிட்டும் பாத்தீங்கன்னா வெயிட் கம்மியா இருக்கு, 182 கிராம்ஸ் தான் இருக்கு. சோ டைமென்ஷனை வச்சு பாக்குறப்போ காம்பாக்டான மொபைல் போன் உங்களுக்கு பிடிக்கும்னா Realme X2 ஒரு பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மற்றபடி Poco X2ல கீழ்ப்புறத்துல USB Type-C போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5 ஆடியோ ஜாக் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கர் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைடுல வச்சிருக்காங்க. ஆனா Realme X2ல இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்திருக்காங்க. USB Type-C போர்ட், 3.5 ஆடியோ ஜாக். இதுலயும் பாத்தீங்கன்னா சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்டா தான் இருக்கு. சைடுல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வைக்கிறது என்னைய பொறுத்த மட்டும் பர்சனலி எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. எந்த சைடுல வேணா மொபைல் போனை கீழ இருந்தாலும் சரி, மேல் நோக்கி இருந்தாலும் சரி, நான் மொபைல் போனை பிக்கப் பண்றப்போ என்னுடைய கை ஆட்டோமேட்டிக்கா போற இடம் பாத்தீங்கன்னா சைடுல தான் போகுது. சோ சைடு ஃப்ரேம்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வைக்கிறது எனக்கு கம்ஃபர்டபிளா இருக்கு. உங்களுக்கு அது பிடிக்கல, இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் வேணும் அப்படின்னா நீங்க Realme X2 சூஸ் பண்ணலாம். Realme X2ல வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்திருக்காங்க. ஆனா Poco X2ல பஞ்ச் ஹோல் நாட்ச் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு நாட்சுமே கவர் பண்ற ஏரியான்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி ஓவராலா டிசைனை வச்சு எந்த மொபைல் போன் பெட்டரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் குவாலிட்டியில கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். எதோடைய டிசைன், எதோடைய ஸ்டைலிஷ் ஃபேக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது உங்களுடைய சொந்த விருப்பு. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு நீங்க தான் முடிவு பண்ணணும். என்னை பொறுத்த மட்டும் எனக்கு இந்த Poco X2ல பேக் சைடுல இருக்கிற அந்த சர்க்குலர் டிசைன், அதுக்கு மேல வச்சுக்க அந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட் எனக்கு பர்சனலா பிடிச்சிருக்கு. சரி, டிஸ்பிளேக்கு வருவோம். இங்க தான் வந்து பெரிய பஞ்சாயத்தே இருக்கு. Poco X2 பொறுத்த மட்டும் இது வந்து LCD பேனல் கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு LCD பேனல். இந்த LCD பேனலுடைய தரம் பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் நல்லா இருக்கு, கலர் கான்ட்ராஸ்ட் சூப்பரா இருக்கு, ரெஸ்பான்ஸ் ரேட்டும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம Realme X2க்கு வருவோம். Realme X2ல AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. ரெஸ்பான்ஸ் டைம், ஸ்கிரீனோட ரெஸ்பான்சிவ்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Poco X2 வின்னர். ஆனா ஸ்கிரீனுடைய பிளாக் லெவல்ஸ், டீப் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸ், கலர் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா AMOLED ஸ்கிரீன் கொண்ட Realme X2 தான் வின்னர். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு மொபைல் போனுமே சேம் தான். சேம் Snapdragon 730G இரண்டுலையும் கொடுத்திருக்காங்க. Antutu ஸ்கோர் இல்லாட்டி மித்த பெஞ்ச்மார்க் ஸ்கோர் எல்லாம் ரன் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட எல்லாம் சேம் தான். ஒரு பாயிண்ட் கூட்டினாலும் குறைஞ்சாலும் அதனால அந்த மொபைல் போன் ஸ்லோவா இருக்கு, ஃபாஸ்டா இருக்குன்னு சொல்ல முடியாது. ரியல் லைஃப்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு தான் முக்கியம். நான் யூஸ் பண்ணி பார்த்த மட்டும் ரியல் லைஃப்ல இரண்டு மொபைல் போனுமே கிட்டத்தட்ட சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்குது உங்களுக்கு. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், Poco X2ல 4GB வேரியண்டே கிடையாது. ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா 6GB வேரியண்ட் தான். பட் 6GB இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வச்சு பார்த்தோம்னா பிரைஸ்ல Poco X2 6GB வேரியண்ட் சீப்பா இருக்கு. சோ பெர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்த்தாலுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட் Poco X2. Poco X2ல 4500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு 27 வாட்ஸ் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் Realme X2ல 4000 mAh கான பேட்டரி தான். அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. கம்மியான பேட்டரி கெபாசிட்டி, அதிகமான வாட் கொண்ட சார்ஜர். அப்படி வச்சு பார்க்கறப்போ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு Realme X2 Poco X2 ஓட ஃபாஸ்டா சார்ஜ் ஆயிடுது. அந்த டிஃபரன்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். ஆனா ஒரு 95 மினிட்ஸ் 100 மினிட்ஸ்க்குள்ள அந்த 27 வாட்ஸ் சார்ஜர் அந்த 4500 mAh பேட்டரியை ஃபுல் சார்ஜ் பண்ணிடுது அப்படின்னு பாக்குறப்போ பேட்டரி சார்ஜிங் ஸ்பீடு வந்து Poco X2 ஃபாஸ்டா இருக்கு. பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம் தான். இப்போ உங்களுக்கு 4500 mAh பேட்டரி அதிகமா இருக்கு அப்படின்னு பாக்குறப்போ இது வந்து Realme X2 ஓட பெட்டரா இருக்குமே அப்படின்னு தோணலாம். ஆனா இதுல வந்து 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட ஒரு டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயுமே 6.67 இன்ச், Realme X2 விட 2 இன்ச் பெரிய டிஸ்ப்ளே. ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு பேட்டரி லைஃப் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னா ஒரு மாடரேட் யூசேஜுக்கு 1.5 நாள் வரை கிடைக்குது.
அதே 1.5 நாள் தான் Realme X2லயும் 4000 mAh பேட்டரி வச்சு கிடைக்குது. காரணம் பாத்தீங்கன்னா சின்ன டிஸ்ப்ளே, அதுவும் AMOLED பேனல், கம்மியான பேட்டரி தான் கன்சியூம் பண்ணும். ஸோ பேட்டரி லைஃப்ல இரண்டுமே சேம்னு சொல்லிடலாம். சரி, இப்போ கேமராக்கு வருவோம். Poco X2ல சோனியினுடைய IMX686 சென்சர் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 64 மெகா பிக்சல் சென்சர். அதை தவிர்த்து ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்திருக்காங்க. 2 மெகா பிக்சல் மேக்ரோ மோட், அப்புறம் 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல அந்த பஞ்ச் ஹோல், டூயல் பஞ்ச் ஹோல் நாச்சுக்குள்ள ஒரு 20 மெகா பிக்சல் கேமரா பிளஸ் டெப்த் சென்சிங்காக ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. அதே இது நம்ம Realme X2ல பார்த்தோம் அப்படின்னா சாம்சங்குடைய GW1 சென்சர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா அல்ட்ரா வைட் சென்சர் பாத்தீங்கன்னா ஒரு 8 மெகா பிக்சல், அதே மாதிரி 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல 32 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா சிங்கிள் கேமரா தான். கேமரா யூஐல எல்லாமே ஒரே மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்திருக்காங்க. Poco X2ல மூவி மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட்ரேட் மோட்ல எக்ஸ்ட்ரா மூவி மோட் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதுல இருந்து எடுக்கிற போட்டோஸ் பாத்தீங்கன்னா தாறுமாறா வேற லெவல்ல இருக்கு போர்ட்ரேட் ஷாட்ஸ் எல்லாம். இப்போ மற்ற ஷாட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். கேமராவை பொறுத்த மட்டும் இரண்டு மொபைல் போனுமே நல்ல போட்டோஸ் எடுக்குது. ரொம்ப கூர்ந்து கவனிச்சு குறை கண்டுபிடிக்கணும்னு நம்ம கண்டுபிடிச்சால் ஒழிய இந்த Realme மொபைல் போன்ல இருக்கிற ப்ராசஸிங்ல ஒரு சில குறைகள் உங்களுக்கு தென்படாது. உதாரணத்துக்கு Poco X2 நம்ம ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா எல்லா போட்டோஸுமே கலர்ஸ் நியூட்ரலா இருக்கு. ஆனா Realme X2ல கொஞ்சம் சேச்சுரேஷன் அதிகமா காமிக்குது. வைட் ஆங்கிள் ஷாட்ஸோட பெர்ஃபார்மன்ஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. லோ லைட் மோட்ல கம்பேர் பண்ணி பார்க்கறப்போ எனக்கு Realme X2 கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா மேக்ரோ ஷாட்ஸ் Poco X2 டெஃபினட்டா பெட்டரா இருக்கு. அதே மாதிரி செல்ஃபி ஷாட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா Poco X2 வேற லெவல். Realme X2ல கலர்ஸ் நேச்சுரலா இல்ல, பேக்ரவுண்ட் ஃபோர்கிரவுண்ட் எல்லாமே வெளுத்தாப்ல இருக்கு. ஒயிட் பேலன்ஸ் அக்யூரேட்டா இல்லவே இல்ல. வீடியோஸ் நீங்க இரண்டு மொபைல் போன்லயுமே நீங்க 4K வீடியோஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனா 1080p வீடியோஸ்ல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் Realme X2ல பெட்டரா இருக்கு. ஆனா வீடியோ அவுட்புட்டோட பஞ்சினஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி மற்றும் டைனாமிக் ரேஞ்ச் Poco X2 உடைய வீடியோல உங்களுக்கு தெரியும். சரி, இன்னொரு விஷயம் சாஃப்ட்வேர். Poco X2 பொறுத்த மட்டும் அதுல வந்து Android 10 ரன் ஆயிட்டு இருக்கு. அதுக்கு மேல MIUI 11 கொடுத்திருக்காங்க. Poco சீரிஸ்ல எப்பவுமே ஆட் கிடையாது. ஆனா போக்கோவா இருந்தாலும் அதுல MI ப்ரௌசர் இருக்கிறனால அந்த ப்ரௌசர்ல சில சமயம் நீங்க ஆட்ஸ் பார்க்கலாம். ஃபீச்சர்ஸ் எல்லாமே நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் அவ்வளவா கிடையாது. அவங்களுடைய ஆப் ஸ்டோர் ஒன்னு இருக்கு. அதுல இருந்து மட்டும் அடிக்கடி நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க டிசேபிள் பண்ணி விட்டுறலாம். Realme X2ல பாத்தீங்கன்னா கலர் OS இப்பொழுதுக்கு ரன் ஆயிட்டு இருக்கு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது கலர் OS தான். இன்னும் இதுக்கு வந்து Realme UI அப்டேட் வரல. Realme UI வந்துச்சுன்னா இதுல இருக்கிற ப்ளோட்வேர் கொஞ்சம் குறையலாம். ஆனா மொபைல் போன்ல அடிக்கடி நம்ம ஆட்ஸ் பார்க்கலாம். இந்த Realme மொபைல்ல டிசைன் மற்றும் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு வச்சு பார்க்கறப்போ போக்கோல இருக்கிற அந்த MIUI 11 ரொம்ப ஒரு மெச்சூர்டான ஒரு UI, ஃபாஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் எல்லாரும் ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய நல்ல யூசபிலிட்டி இருக்கும் MIUI 11ல. சோ ஃபைனலா Poco X2 பெட்டரா Realme X2 பெட்டரான்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா Poco X2க்கு நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. அதுல முதல் அட்வான்டேஜ் பிரைசிங். Realme X2 ஓட ஒரு சீப்பான பிரைஸ்ல அவங்க பிரைஸ் பண்ணிருக்காங்க. பெட்டர் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு Poco X2ல இருக்கு. டிசைனுமே எனக்கு பர்சனலா பிடிச்ச டிசைன் Poco X2. LCD பேனல் அப்படிங்கிற ஒரு குறையை தவிர பேட்டரியா இருக்கட்டும், சாஃப்ட்வேரா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா Poco X2க்கு தான் அட்வான்டேஜ். Realme X2க்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ், அதுல AMOLED பேனல் கொடுத்திருக்காங்க. சோ என்னைய பர்சனலா இப்போ எந்த மொபைல் போன் நீ சூஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா சூஸ் பண்றது Poco X2. இதுக்காக Realme X2 சப்ப மொபைல் போன் சொல்லிடல. இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்ல ஒரு ட்ரெண்ட் செட்டர் கம்பெனியா இருக்கு Realme. அவங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு தரமான மொபைல் போன் இந்த Realme X2 கூட. பட் அப்படி இருந்தாலும் என்னுடைய பர்சனல் சாய்ஸ் நான் சூஸ் பண்றது Poco X2 தான் இருக்கும். சோ இந்த இரண்டு மொபைல் போன்ல எது மொபைல் போன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி விடுங்க. அடுத்த பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.